பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. அல்லாஹ் மிக்க கருணையாளர், மிக்க இரக்கமுடையவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். போன ஜும்மால கூட நம்ம பார்த்தோம். அல்லாஹ் மனிதர்களுக்கு சௌகரியத்தையே விரும்புறாங்க, கஷ்டத்தை அல்ல. அல்லாஹ் மனிதர்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. ஆனா அல்லாஹ் மிக்க கருணையாளரு, மிக்க அன்புடையோர் அப்படின்னு இருக்காங்க. இது அல்லாஹ்வோட தன்மை. அல்லாஹ்வோட தன்மையை நம்ம உணர்றது தான் அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை வைக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ் இரக்கமுள்ள கருணையாளர்களா இருக்கிற அல்லாஹ் கொடுக்கறது இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப கஷ்டம் நம்மளுக்கு ஏற்படுதுன்னா அது எதனால ஏற்படுதுன்னா, அல்லாஹ் சூரா 4 வசனம் 79 சொல்லியிருக்காங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த ஒரு நல்லதும் கடவுளிடமிருந்தே வருகின்றது, மேலும் உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த கெட்டதும் உங்களிடமிருந்தே வருகிறது. மக்களுக்கு ஒரு தூதராக உம்மை நாம் அனுப்பியுள்ளோம், மேலும் சாட்சியாளராக கடவுள் போதுமானவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம செய்யற காரியத்தினால தான் நம்மளுக்கு கெட்டது ஏற்படுது. கெட்டது அல்லாஹ் சில விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த தவிர்த்துக்குங்க, இந்த விஷயம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கட்டளைய நம்ம பின்பற்றி அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுலேருந்து நம்ம விலகி இருக்குன்னு, அது நம்ம மீறி நம்ம செஞ்சதுனால அது மூலியமா அது கெட்டது ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோம். எல்லாம் நல்லதும் அல்லாஹ்வோட கருணையால நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 8:51 இது உங்களுடைய கரங்கள் முற்படுத்தி அனுப்பியவற்றின் ஒரு விளைவே ஆகும். படைப்பினங்களின் பால் கடவுள் ஒருபோதும் அனிதமானவர் அல்லர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது நம்ம கரங்களால செய்யப்பட்டதுக்கு ஒரு பின்விளைவாக தான் இப்படிப்பட்ட கஷ்டம் நடக்குது. படைப்பினங்களின் பால் அல்லாஹ் ஒருபோதும் அனிதமானவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பே பின்விளைவுகள், கான்சிக்வன்சஸ். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு இருக்கு அப்படின்னு. இதைதான் மற்ற இதுல சொல்லும் போது கர்மான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு விளைவு இருக்கு. நல்லது செஞ்சா நல்ல கர்மா, நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சா அதே கெட்டதா நம்மளுக்கு வரும் அப்படின்னு. நம்ம ஸ்கூல்ல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லால சொல்லியிருக்காங்க, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் ஆர் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு. அதனால ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு பின்விளைவு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு இது குரான்ல பல வசனங்கள்ல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பின்விளைவுகள்னு சொல்லிட்டு ஒரு 70 இடத்துக்கு கிட்டத்தட்ட இதுல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இந்த காரியம் செஞ்சா இந்த மாதிரி விளைவு நடக்கும், இந்த நல்லது செஞ்சா இந்த நல்லது உங்களுக்கு கிடைக்கும், இந்த கெட்டது செஞ்சாங்கன்னா இந்த தீங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம இன்ஷால்லா சில வசனங்களை நம்ம பார்ப்போம். 16:97 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆணோ அல்லது பெண்ணோ நம்பிக்கை கொண்ட நிலையில் எவர் ஒருவர் நன்மையான காரியங்கள் செய்கின்றனோ அவர்களுக்கு இவ்வுலகில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை நிச்சயமாக நாம் வழங்குவோம். மேலும் தீர்ப்பு நாள் அன்று அவர்களுடைய நன்மையான காரியங்களுக்காக அவர்களுக்கு முழுமையான பிரதிபலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்துல செயலுன்னு அல்லாஹ்வை மட்டும் வணங்கி நன்னனையான காரியங்கள் செய்யறது செயலு. அதுக்கு விளைவாய் அல்லாஹ் என்ன செய்யறன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இம்மையிலையும் மறுமையிலையும் மகிழ்ச்சியான வாழ்வு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது பாசிட்டிவ். இதுல அடுத்தது 4:48 ஒரு விஷயத்த சொல்லி அல்லாஹ் செய்யாதுங்க, ஒரு செயலை சொல்லி அந்த செயலை செய்யாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போலி தெய்வ வழிபாட்டை கடவுள் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. ஆனால் தான் நாடுகின்ற எவருக்கும் அதைவிட சிறிய பாவங்களை அவர் மன்னிக்கின்றார். கடவுளுடன் போலி தெய்வங்களை அமைத்து கொள்பவர் எவராயினும் படும் பயங்கரமானதொரு பாவத்தை ஜோடித்து விட்டார்
அப்படின்னு ஷிர்க் வைக்காதுங்கன்னு ஒரு செயலை சொல்லி அல்லாஹ் இந்த செயலை செய்யாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விளைவா என்ன நடக்குதுன்னா, நம்ம மரணம் வரை அந்த ஷிர்கை கடைபிடிச்சோன்னா நம்மளோட அனைத்து நல்ல காரியங்களும் வந்து பயனற்றதா ஆகும், யூஸ்லெஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு ஒரு செயலை சொல்லிட்டு இந்த செயலை, அதாவது நம்பிக்கை கொண்டு நன்னேரான செயலை செய்யுங்க, உங்களுக்கு 2 வாழ்வுலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு வசனத்துல ஒரு செயலை சொல்லிட்டு ஷிர்கை சொல்லிட்டு அதை செய்யாதுங்க, செஞ்சாங்கன்னா உங்களோட எல்லா நல்ல காரியங்களும் பயனற்றதா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வசனத்துல அல்லாஹ் வந்து ஒரு செயலை சொல்லிட்டு அதோட பின்விளைவு என்னான்னு சொல்லிட்டு அதோட விளைவு என்னான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது நம்ம பார்க்குறோம். 6:141 தர்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அறுவடை நாள் அன்றே நீங்க தர்மம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு விளைவு வந்து 100 வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 7:156 என்னோட கருணை வந்து எல்லா பொருள்லையும் சூழ்ந்து இருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. அதுல நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துறவங்க, ஜக்காத்து கொடுப்பவங்க, நம்மளுடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால செயல் வந்து தர்மம் கொடுக்கறது, அதுக்கு விளைவு வந்து அல்லாஹோட கருணைய நம்ம வந்து அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 17:7 அல்லாஹ் வந்து விதித்து உள்ளார், நீங்கள் எவ்வளவு நன்றி செலுத்துகிறீங்களோ நான் அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன். இந்த ஒரே வசனத்திலேயே அல்லாஹ் வந்து 2 செயலு 2 பின் விளைவு சொல்றாங்க. நம்ம முன்னாடி உள்ள வசனத்திலாம் வந்து ஒரு செயல் சொல்லிட்டு ஒரு பின் விளைவு, சில வசனத்துல ஒரு செயலை சொல்லிட்டு இன்னொரு வசனத்துல அந்த செயலை, இப்போ ஜக்காத்தை பார்க்கும்போது வந்து ஜக்காத்து அறுவடை நாளுன்றே கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்துல ஜக்காத்து கொடுக்கறவங்களுக்கு என்னோட கருணைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 14:7 வந்து அல்லாஹ் 2 செயலை சொல்லிட்டு 2 பின் விளைவை சொல்றாங்க. உங்களுடைய இரட்சகர் விதித்து உள்ளார், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறவங்களோ நான் அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன் அப்படின்னு நன்றி செலுத்துறத ஒரு செயலா சொல்லிட்டு, அதுக்கு நீங்க எவ்வளவு நன்றி செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு திரும்பி பிரதிபலனா வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பின் விளைவா சொல்றாங்க. அதே நீங்க நன்றி கெட்டவர்களா மாறிவிட்டா என்னோட தண்டனை படும் பயங்கரமானதாகும் அப்படின்னு அல்லாஹ் இந்த விஷயத்தில் இந்த வசனத்துல 2 சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறீங்களோ நான் அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன், நீங்க நன்றி கெட்டவர்களா மாறிட்டாங்கன்னா என்னோட தண்டனை வந்து கடுமையானதாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 42:40 7:156 இது ஆணவம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் என்னுடைய வெளிப்பாடுகளிலிருந்து திசை திருப்பி விடுவோம். அதாவது ஆணவத்தோட இருந்தா அல்லாவோட வெளிப்பாடுகள் இருந்து அல்லாஹ் வந்து திசை திருப்பிடுறாங்க. நம்ம கேட்கிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம் அப்படின்னு நேரான வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், நீங்க எங்களை நேரான வழி நடத்துங்கன்னு. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நீங்க ஆணவத்தோட இருந்தாங்கன்னா அந்த நல்ல வழியிலேருந்து திசை திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை வந்து எச்சரிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட திசை திருப்புனா, அதன் விளைவாக ஒவ்வொரு வகையான சான்றுகளை அவர்கள் காணும் போதிலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்கள் வழிகாட்டலுடைய பாதையை அவர்கள் காணும் போது அவர்கள் தங்களுடைய பாதையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்கள் தவறான பாதையை காணும்போது அதை தங்களுடைய பாதையாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியே ரிவர்ஸ்ல நல்ல வழியை அல்ல அவங்க பார்க்கும் போது அதை ஏத்துக்க மாட்டாங்க, இது கெட்ட வழி இருக்கும் போது அது தன்னுடைய பாதையா ஏத்துப்பாங்க அப்படின்னு. இது இவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம் விளைவு எதனால ஆகுதுன்னா, அது அந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க, அவங்க ஆணவம் கொண்டவர்களாக பூமியில வந்து சுற்றி திரியவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. வெளிப்பாடுகள்ல இருந்து அவங்கள திசை திருப்பிடுவோம், சரியான பாதையை அவங்க பார்க்கும் போது அதை ஏத்துக்க மாட்டாங்க, தப்பான வழியை பார்க்கும் போது அவங்க தன்னுடைய பாதையா ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல,
நம்முடைய சான்றை ஏற்றுக்கொள்ள மறுத்து மேலும் அதன் குறித்து அவர்கள் அலட்சியமாக இருந்ததன் பின் விளைவு அப்படின்னு சான்றம் வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. குரான்ல நம்ம பல வசனத்துல பாக்குறோம். அவங்களோட நம்ப மறுத்தின் காரணத்தினால, அவங்க ஆணவம் கொண்டது காரணத்தினால அவங்கள திசை திருப்புவோம். அவங்கள சிந்தனையில, பார்வையில, செவி புலன்லாம் வந்து திரையிட்டுடுவேன். நீங்க எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அவங்களால நம்பிக்கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விஷயம் எதனாலன்னா, நம்ம வந்து அல்லாவோட சான்றை வந்து அலட்சியம் பண்றது, ஆணவத்தோட பூமியில திரியிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 49:10. தம் நம்பிக்கையாளர்கள் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர் ஆவர். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சமாதானம் பேணவும், மேலும் கடவுளின் பக்தி செலுத்தவும் வேண்டும், நீங்கள் கருணை அடையும் பொருட்டு. அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கிடையே சமாதானத்தை பேண சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம சமாதானத்தை நம்ம பேணும் போது அல்லாஹ் வந்து கருணையை நம்ம மேல கருணையை வந்து நீங்க அப்படி சமாதானமா நீங்க இருந்தாங்கன்னா கருணையை நீங்க அடைய முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, நீங்கள் தொழுகையை கடைபிடிப்பீராக, ஏனெனில் தொழுகை தீமையும் ஒழுக்கக்கேட்டையும் தடுக்கின்றன அப்படின்னு இங்க ஒரு செயல் சொல்றாங்க. தொழுவுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு செயல் சொல்றாங்க. அதுக்கு விளைவு கான்சிக்வன்சஸ் ஆக்ஷன் வந்து தொழுகிறது, சலாத்தை கடைபிடிக்கிறது. அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்க்கும்போது அது தீமையும் ஒழுக்கக்கேட்டையும் தடுக்குது அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. அந்த ஆனால் சலாத் மூலம் கடவுளை நினைவு கூறுவதே மிக முக்கியமான குறிக்கோள் ஆகும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் அறிகின்றார். இந்த வசனத்துல வந்து நீங்க சலாத்தை கடைபிடிங்க, அந்த சலாத்து வந்து உங்கள் தீமையும் ஒழுக்கக்கேட்டையும் தடுக்குது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து அல்லாஹ் அரபில தன்ஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது பர்பீட், ப்ரிவென்ட், ப்ராஹிபிட், நம்மளை வந்து தடுக்குது. நம்ம நம்ம யூசுப் நபி ஸ்டோரியில நம்ம பார்த்துருக்கோம். அவங்க கிட்டத்தட்ட தப்பு செய்யறதா மாரி உள்ள இதுக்கு போயிட்டாங்க. என்னோட அத்தாட்சியை கொண்டு அவங்கள நாங்க தடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம சலாத்தை கடைபிடிக்கிறதுனால நம்ம தீமை செய்யறதுல இருந்தும் ஒழுக்கக்கேட்டான விஷயங்கள் செய்யறதுல இருந்தும் அல்லாஹ் வந்து தெய்வீக முறையில வந்து நம்மளை வந்து தடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட திங்கிங்கு, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணம் நம்ம கிட்ட உருவாகாம அல்லாஹ் வந்து அதை தடுக்கிறாங்க. அதனாலதான் வந்து அல்லாஹ் பெற்றோர்களுக்கு உள்ள கடமையா சொல்லும் போது சலா தொடர்பு தொகையை கடைபிடிக்குமாறும் அவ்வாறு உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருக்குமாறும் உன் குடும்பத்தாரை ஏவ வேண்டும் அப்படின்னு 20:132 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கிறதுல உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிப்பீட்டடா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க தொழுவ வைக்கணும். ஏன்னா வந்து தீமை ஒழுக்கக்கேடான காரியம் வந்து அவங்க தனிமையில இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. அங்கே போய் நம்ம வந்து போய் தடுக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி நம்ம தொழுகையை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தார ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணி அதை உறுதிப்பாட்டோட இருக்கிற மாதிரி நம்ம அதை இது பண்ணிட்டுனா அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹ் அதுக்குள்ள பின் விளைவா வந்து ஒழுக்கக்கேட்டையும் தீமையிலேருந்தும் அல்லாஹ் வந்து நம்மளை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தொழுகையை பற்றி ஒன்னொன்னு சொல்லும் போதும் தொழுறவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய தொழுகையை முற்றிலும் கவனமற்றவங்களாக இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் இங்க ஒரு ஆக்ஷனை சொல்லிட்டு அதுக்குள்ள கான்சிக்வன்சஸும் சொல்றாங்க. தொழுகையில கவனமற்றவர்களா இருந்தனா வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப எப்படி வந்து அல்லாஹ் ஒரு செயலுக்கு பின் விளைவா இப்ப நெருப்புல கைய வச்சா சுட்டுடும், கத்தியால நம்ம கையை கட் பண்ணிக்கிட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஒரு அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம உணர்ந்து அதுல இருந்து நம்ம நெருப்புல கையை வைக்காம தவிர்த்துக்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த கவனமற்றதா தொழுகிறதுல இருந்து நம்ம விளைவிக்கணும். ஏன்னா வந்து இப்போ நிறைய வாட்டி ரிப்பீட்டடா நம்ம தொழுகையில கவனம் இல்லாம இருக்கோம். எத்தனை ரக்காயத்து தொழுதோம் அப்படின்னு கவனம் இல்லாம இருக்கும். அது நம்ம ரிப்பீட்டடா செய்யறது வந்து அது ஒரு பெரிய தப்பா இருக்கு. ஏன்னா நம்ம
அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த இதோட பின்விளைவா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தொழுகையில ரொம்ப கவனமா இருக்குன்னு கவனமா தொழுவறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிட்டோம். அடுத்தது 63:9 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டவரே உங்களுக்குத்தான் உங்களுடைய பணத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாலும் கடவுள் நினைவு கூர்ந்திருந்து கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள். இங்க வந்து ஒரு செயலை அல்லாஹ் சொல்றாங்க. உங்களோட பணத்தாலையும் உங்களோட பிள்ளையாலையும் அல்லாவை நினைவு கூர்தலிருந்து கவனம் திருப்பப்பட்டு விடாதீங்க. அப்படி செஞ்சாங்கன்னா நீங்க நஷ்டவாளிகள் ஆவீர். அதனை செய்பவர்கள் நஷ்டவாளியா ஆவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலுக்கு ஒரு பின்விளைவா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த நஷ்டம்னு சொல்லும் போது அல்லாஹ் வந்து சோதனையிலையும் நஷ்டம் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இதே நம்ம ஒரு பிரிச்சு பார்க்கலாம், சோதனை எது தண்டனை எதுன்னு. ஏன்னா அல்லாஹ் வந்து சோதிக்கிறாங்க, சோதனை இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல வசனத்துல நம்ம பாக்குறோம். கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கமா சோதனை இருக்கு. அந்த சோதனைன்னு இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை அல்ல, நம்ம 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 அந்த சோதனையிலேருந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி அது ஒரு வாய்ப்பா இருக்கு நம்மளுக்கு சோதனை. இப்ப அல்லாஹ் ஒரு இதுல டெஸ்ட் பண்ணும் போது அதுல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி இருக்கிற சோதனையை நம்ம அணுகும் போது அதே சோதனை நம்மளுக்கு வந்து ரிவார்டா ஆகுது. எப்படி ஐயூப் நபி ஸ்டோரியில அல்லாஹ் சொல்லும் போது அவங்கள சோதிச்சோம், அவங்க அல்லாஹ் மேல பொறுப்பு ஒப்படைச்சு நம்பிக்கை கொண்டதுனால ரெட்டிப்பா அவங்களுக்கு ரிவார்டு தந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு சோதனையும் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம், அந்த சோதனையில நம்ம வந்து கரெக்டான முடிவு எடுக்கும் போது அந்த சோதனையே வந்து நம்மளுக்கு ரிவார்டா மாறிடுது. ஆனா இந்த இதுல வந்து சொல்லும் போது பணத்தாலும் பிள்ளைகளாலும் நீங்க திசை திருப்பி விட்டாங்கன்னா நீங்க நஷ்டவாளிகள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றது இது வந்து தண்டனை. இப்போ வந்து ஒரு வியாபாரத்திலேயோ இல்ல இதுலயோ வந்து நஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நஷ்டம் ஏற்படும் போது நம்ம வந்து தவக்கத்தல்லான்னு அல்லாஹ் மேல பொறுப்பு ஏற்படுத்தும் போது அல்லாஹ் வந்து அந்த சோதனையே வந்து ரிவார்டா மாத்திடுறாங்க. இந்த நஷ்டம் சொல்றது நம்மளோட பின் விளைவு, நம்ம செஞ்ச செயலுக்கு உள்ள பின் விளைவா வந்து நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சோதனைன்னு இருக்கிறது வந்து அது வந்து டெம்பரரி, அந்த சோதனை வந்து ரிவார்டா மாறக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட தண்டனையிலேருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும், விலகிக்கணும். இப்படி ஒரு செயலை எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்க பிள்ளைகளாலையும் பணத்தாலையும் நீங்க வந்து கடவுளை நினைவு கூறுதலிருந்து திசை திரும்பிடாதுங்க. திசை திரும்பிட்டாங்கன்னா நீங்க நஷ்டம் ஆயிடுவாங்க. வாழ்க்கையில, பிசினஸ்ல, மற்ற எக்ஸாம்ல, அது எல்லாத்துலயும் நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதனால நம்ம எல்லாத்துலயும் அல்லாவை தான் முன்னிறுத்தினு, அல்லாவை சார்ந்திராம எந்த ஒன்றுக்கும் யாருக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 2:6 வசனத்துல அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அது அவர்களுக்கு சமமே ஆகும். நீர் அவர்களை எச்சரித்தாலும் அல்லது எச்சரிக்காவிட்டாலும் அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. இந்த இதுலயும் வந்து செயல் வந்து நம்ப மறுத்துட்டாங்கன்னா அவங்களால நம்பிக்கை கொள்ள முடியாது, திரையிட்டுடுவேன் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இப்ப நம்ம டெய்லி நியூஸ்ல பார்க்கும்போது அந்த 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 ஒரு பெண்கள்ல வந்து பாலியல் வன்கொடுமை அப்படிப்பட்ட நியூஸ் இல்லாத நாளே இல்லை. அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து தீர்வா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இதுல இருந்து நம்மளை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு தவிர்த்துக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு சூரா 24:30 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுல நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், பெண்களை உற்று பார்க்க கூடாது என்றும், மேலும் தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுவீராக. இது அவர்களுக்கு மிகவும் தூய்மையானதாகும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிகின்றார். இங்க வந்து நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு அல்லாஹ் ஒரு செயலை செய்ய சொல்றாங்க. என்ன செயல்? பெண்களை உற்று பார்க்காதங்க, பார்வையை தாழ்த்திக்கிங்க அப்படின்னு ஒரு செயலை சொல்றாங்க. அதுக்கு பிரதிபலனா அல்லாஹ் என்ன நம்மளுக்கு தராங்கன்னா அது அவங்களோடக்கு தூய்மையானதாகும். நம்மளோட ஆன்மாக்கு, நம்மளோட எண்ணங்களுக்கு, இதயங்கள்ல வந்து அது வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதேதான் பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்த வசனத்துல
நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்வதுடன் தங்கள் கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மேலும் கூறுவீராக, அவசியமானவதை தவிர தங்களுடைய உடல்களில் எந்த பகுதியும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். தங்களுடைய மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் கடவுளிடம் வருந்த வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு. அல்லாஹ் நம்ம இதயங்களை தூய்மைப்படுத்துறதுக்கும் வெற்றி அடையிறதுக்கும் இந்த மாதிரி காரியங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் பெண்களுக்கு சொல்லும் போது ஒரு ட்ரெஸ் கோட சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லும் போது மற்றவங்களை உற்று நோக்காதுங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, இது உங்க இதயங்களுக்கு தூய்மையாகும் அப்படின்னு. நம்ம ஒரு அல்லாவோட கட்டளையை நம்ம கடைபிடிக்கும் போது அது நம்ம நம்மளோட உள்ளுக்குள்ளேயும் அதோட ரியாக்ஷன் இருக்கு. நம்ம வெளியில மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி மற்றவங்கள தப்பான நோக்கத்தோட நம்ம உற்று நோக்காம அல்லாவோட கட்டளையை பின்பற்றி பார்வையை தாழ்த்திக்கிட்டோன்னா நம்ம இதயங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துறேன், நம்ம எண்ணத்தை சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது இதே சப்ஜெக்ட் தான். நபியே, உம்முடைய மனைவியர், உம்முடைய மகள்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் மனைவியிடம் அவர்கள் தங்களுடைய ஆடையை நீளப்படுத்தி கொள்ளும்படி கூறுவீராக. இவ்விதமாக அவர்கள் நன்னறியுடைய பெண்கள் என அடையாளம் காணப்படுவார்கள். மேலும் அவமதிக்கப்படுவதிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். இந்த விஷயத்துல அல்லாஹ் நபி கிட்ட சொல்லி ஒரு விஷயம், மற்ற பெண்களை ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாங்க. அவங்க ஆடைய நீளப்படுத்திக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிக்கிட்ட சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட செயலை அவங்க செய்யும் போது அவங்க அவமதிப்பதிலிருந்து தவிர்த்து கொள்வாங்க அப்படின்னு உத்தரவாதம். நம்ம ஆடைய டீசெண்டா நம்ம போடும்போது இப்படிப்பட்ட அவமதிப்பதிலேருந்து முடியும் அப்படின்னு அல்லாவோட ஒரு பாதுகாப்பு இருக்கு. நம்ம நியூஸ்ல எல்லாம் இப்படி நம்ம நிறைய இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை உள்ள பெண்களை அல்லாஹ் இது மூலியமா பாதுகாக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை அல்லாஹ் சொல்ற மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. அவங்க கண்ணியத்தோட நடப்பாங்க. ஆண்கள் பெண்களை உற்று பார்க்க கூடாது தப்பான நோக்கத்துல அப்படின்னு சொல்லும் போது, இப்படிப்பட்ட விஷயம் நம்ம செய்யும் போது அல்லாஹ் அதுக்கு கான்சிக்வன்சஸ், பிரதிபலனா என்ன தராங்கன்னா அவமதிப்புறதுலேருந்து தவிர்த்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தப்பான விஷயம்லாம் நம்பிக்கையாளர்களுக்கு நடக்காதுன்னு அல்லாஹோட பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து 1779 மேலதிகமான நன்மைக்காக அது ஒண்ணு கௌரவமான அந்தஸ்துக்கு உண்மை உயர்த்தக்கூடும் என்பதற்காக இரவு போதில் நீங்க தியானம் செய்யணும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஒரு ஆபீஸுக்கு பிசினஸுக்கு போனாலும் நம்மளை யாரும் இழிவுபடுத்திடக்கூடாது. நம்மளுக்கு கௌரவம் ரொம்ப தேவைப்படுது. அப்படிப்பட்ட கௌரவத்தை அல்லாஹ் நம்மளுக்கு எதுல வச்சிருக்காங்கன்னா, இரவு நேரத்துல தியானம் பண்றதுனால உங்களுக்கு அதிகமான நன்மையும் அது கிடைக்குது, உங்களுக்கு கௌரவம் கிடைக்குது. யாருக்கு முன்னாடியும் நம்மளை இழிவுபடுத்திட மாட்டாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்கு. நோன்பு இருந்தா நீங்க மீட்சி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் பட்டாதனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துருவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும், தீய செயல் செஞ்சா ஒரு விளைவு, வரம்பு மீறினா அதுக்குள்ள தண்டனை, கவனம் இன்மையா இருந்தாங்கன்னா அதுக்குள்ள தண்டனை, இதுல இருந்துலாம் தவிர்த்துங்க, தீய சூழ்ச்சி செய்யாதங்க, இதுக்குள்ள பிரதிபலன் கான்சிக்வன்சஸ் ரொம்ப கெட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாவோட எச்சரிக்கையை மீறாதங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாவோட எச்சரிக்கைன்னா கோவப்படாதங்க, அளவுல மோசடி பண்ணாதங்க, பெற்றோர்களை எதிர்த்து பேசாதங்க, சத்தமா பேசாதங்க, தர்க்கம் செய்யாதங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இதுல இருந்து நீங்க தவிர்த்துங்க, இது உங்க நல்லதுக்காக. ஏன்னா இதெல்லாம் நம்ம நியாயப்படுத்தி செஞ்சதுனால தான் நம்மளுக்கு உள்ள கெட்டது நடக்குது. கண்டிப்பா கெட்டது அல்லாஹ் கிட்டேன்னு வரல. அல்லாஹ் கருணையாளர், கிருபையாளரா இருக்கிறதுனால எந்த கெட்டதும் அல்லாஹ் கிட்டேன்னு வரல. இன்னைக்கு நான் சந்தோஷமா இல்லை, எனக்கு கெட்டது நடக்குதுன்னா அது என்னோட செயல்ல. முன்னாடி நான் என்னோட பாஸ்ட்ல ஒரு எச்சரிக்கை இருக்கிறத தடுத்ததை
நான் வந்து செஞ்சதுனால அப்படிப்பட்ட கெட்டது நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட இதுலேருந்து அந்த ஆக்ஷன்லேருந்து அந்த ரியாக்ஷனை வந்து தடுக்கவே முடியாது. ஒரு செயலை நம்ம செஞ்சிட்டோன்னா அதுக்கு கான்சிக்வன்சஸ் பின்விளைவு கண்டிப்பா இருக்கு. 39:51 அல்லாஹ் சொல்லும் போது அவர்களுடைய தீய செயல்களின் பின்விளைவுகளை அனுபவிப்பார்கள், அவர்கள் தப்பிக்க முடியாது. ஒரு செயல் அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்கிற செயலை நம்ம செஞ்சிட்டோன்னா அதுக்கு பின்விளைவு கண்டிப்பா இருக்கு, தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இதுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அல்லாஹோட கருணையே அதுதான். நம்ம ஆந்தில செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் நரகத்துக்கு போட்டிருக்கலாம். அல்லாஹ் கருணையாளரா இருந்து கடைசி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு தந்திருக்கிற மாதிரி இந்த இதுலயும் நம்ம வந்து தப்பு நம்ம அல்லாவோட கட்டளையை இந்த மாதிரி உள்ள இதுல நம்ம மீறிட்டோம்னா அதுக்கு அல்லாஹ் வந்து சொல்யூஷனா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 31:51 பிரகடனப்படுத்துவீராக, வரம்புகளை தாண்டிவிட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார், அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அதனால இப்படிப்பட்ட நம்ம வரம்பு மீறதுலேருந்து நம்ம அல்லாஹ் இப்போ இத்தனை விஷயம் செய்யாதங்கன்னு சொல்லியிருக்கிறத நம்ம மீறி செஞ்சிட்டோன்னா அதுக்கு அல்லாஹோட கருணையா வந்து பாவம் பண்ணிப்பு வருந்தி திருந்தி சீர்திருந்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பாஸ்ட்ல பண்ணியிருந்தானோ, இணை வைப்பு நம்ம பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு திருந்துறதுக்கு அல்லாஹ் இப்ப நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வருந்தி திருந்தி சீர்திருந்தி அந்த காரியத்தை நம்ம வந்து முயற்சி பண்ணு. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் நன்றி செலுத்துறதை பத்தி சொல்லியிருக்காங்க. நன்றி செலுத்துறதும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரதிபலனை நல்லதா ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நீங்கள் நன்றியுடையவராகிவிட்டு மேலும் நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களை தண்டிப்பதன் மூலம் கடவுள் என்ன லாபம் அடைய போகின்றார்? கடவுள் பாராட்டுபவர், சர்வமும் அறிந்தவர். அதனால நம்ம எவ்வளோ நம்ம வரம்பு மீறி போயிருந்தானோ பாவ மன்னிப்பு கேட்டு வருந்தி திருந்தி சீர்திருந்தி எல்லா கிட்ட நன்றி உடையவர்களா ஆயிட்டேன்னா உங்களை தண்டிக்கிறது மூலியமா நான் என்ன அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு புரியுற மாதிரி ஈஸியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தீய சம்பாத்தியத்தின் பின் விளைவுகளால் ஒரு ஆன்ம துன்பு இராது இருக்கும் பொருட்டு குரானை கொண்டு நினைவூட்டுவுங்க. நம்ம ஒருத்தவங்க நம்மளோட சம்பாத்திய தீய பின் விளைவுகளை வந்து துன்புதாகமா இருக்கிறதுக்கு, துன்பம் அடையாம இருக்கிறதுக்கு குரானை கொண்டு நினைவூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லாவோட கருணை இவ்வளவு பெரியதா இருக்கு. நம்ம எப்படி வரம்பு மீறி போயிருந்தானோ பாவ மன்னிப்பு கேட்டு வருந்தி திருந்தி சீர்திருந்த போது எல்லாத்தையும் மன்னிச்சு அல்லாஹ் நம்மளுக்கு பிரதிபலனா இம்மையிலையும் மறுமையிலையும் மகிழ்ச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா அதை அடையிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ்.